ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் உலகின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அக்கினியின் நடுவில் நம்மை காப்பாற்றுகிற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வசனம் என்ன என்று சொல்கிறது என்றால், நீ தண்ணீரில் கிடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறில் கிடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருள்வதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் அது உன் பேரில் பற்றாது என்கிற வசனத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன சொல்லி பார்த்தோம்னா, அக்கினியின் நடுவில் நம்மை காப்பாற்றுகிற தேவன் என்கிற தலைப்பில் பார்த்தோம். பொதுவாக அக்கினி என்று சொன்னால் பலவிதமான அக்கினி என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒன்று தேவனிடத்திலிருந்து வருகிற அக்கினியை குறிக்கும், ஒன்று உலகத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அக்கினின்னு சொல்லலாம், அல்லது சாத்தான் மூலமாக வருகிற தந்திரங்களை சாத்தானின் அக்கினி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்கினி என்று சொன்னால், உலகத்திலிருந்து வரக்கூடிய நெருக்கடியையும் சாத்தானின் தூண்டுதல் மூலமாக வருகிற வஞ்சக அக்கினியையும் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான அக்கினியில தேவ பிள்ளைகள் அகப்படுற மாதிரி இருந்தா, அதன் நடுவில் தேவன் அவர்களை எப்படி காப்பாற்றுவார் என்கிறத தான் விளக்கமா எளிமையா நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம அதை என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். எடுத்துக்காட்டாக தானியேல் எழுதின புத்தகத்துல நம்ம ஒரு சம்பவத்தை 3ஆவது அதிகாரத்தில் பார்க்கலாம். அங்க என்ன சம்பவம்னு சொன்னா, பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. அப்படி நாடு கடத்தப்படும் போது அதுல 3 விதமான வாலிபர்கள் தேவனுக்காக ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்களா இருந்தாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவங்க. அவங்க எங்க போனாலும் தேவனுக்காக ஸ்ட்ராங்கா நிற்பாங்க, உறுதியா நிற்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த புது நாட்டுல, புது பாஷையில, புது சூழ்நிலையில அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இடம் என்ன செய்யல, செட் ஆகல, ஒத்து வரல. இருந்தாலும் அவங்க கர்த்தருடைய அந்த சமூகத்துல வைத்திருக்கிற அந்த அன்பை, அந்த வைராக்கியத்தை குறைக்கவே இல்லை. கர்த்தர்கிட்ட அதிகமான என்ன செய்யாங்க, நெருக்கமா இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த நாட்டுல பாபிலோன்கிற ராஜா என்ன செய்யறாரு, ஒரு சட்டத்தை ஏற்றுகிறாரு. நான் ஒரு சிலையை நிறுவுவேன், அந்த சிலையை என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும், வேற எந்த ஒரு ஆண்டவரையும் என்ன செய்ய வேண்டாம், வழிபாடு செய்யக்கூடாது. அதே மீறி நீங்க வழிபாடு சிலையை செய்யவில்லை என்று சொன்னால், நான் எரிகிற தீச்சுளையில என்ன செய்வேன், அதிகமாக சூடுபடுத்தி அவங்களை போட்டுருவேன், கொன்றுவேன்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுக்கிறார். அப்போ அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அது ஒவ்வொருவரும் அதை என்ன செஞ்சாங்க, அதுக்கு பயந்தாங்க. அதை பயந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க, அப்படி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி வழிபாடு செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் தாழ விழுந்து சாஷ்டாங்கமா அதை வழிபாடு செய்தாங்க. ஆனா அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற அந்த 3 வாலிபர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க அந்த காரியங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யல, அவங்க பயப்படவே இல்லை. எல்லாரும் அந்த சட்டத்தை கேட்டு, அந்த சட்டத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு உயிருக்கு பயந்துக்கிட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த 3 வாலிபர்களும் ஆண்டவரை நம்பி ஸ்ட்ராங்கா இருந்தனால அப்படியே உறுதி நின்னாங்க, வழிபாடு செய்யல. அப்போ ராஜா என்னன்னு கேட்கும்போது, நீங்க என்ன சட்டம் போட்டாலும் பரவாயில்ல, எங்க ஆண்டவரை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அவருக்கு தான் எங்களுக்கு எல்லா காரியமும் செய்வோம், உங்க கட்டளைக்கோ உங்க தீச்சொலைக்கோ நாங்கள் பயப்பட மாட்டோம்னு உயிரை பணயம் வைக்காமல் ஸ்ட்ராங்கா பேசினாங்க, உயிருக்கு பயப்படலை. அப்போ இன்னும் சூடாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சூடாக்கப்பட்ட உடனே 3 வரி தூக்கி போடுங்கிறாங்க. இவங்களை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த காவலர்கள் என்ன செய்றாங்க, உள்ள போக முடியாது, அவங்க செத்து போயிடுறாங்க. இவங்க உள்ள தூக்கி கட்டி போட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ராஜா உற்று பார்க்கும்போது இவங்க செத்துட்டாங்கன்னு பார்க்கும்போது போட்டது 3 பேரு, ஆனா 4 பேர் உள்ள அடிச்சுறாங்க. அப்படியே ஜுவாலைக்குள்ள உலாவை வருகிறத பாக்குறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னன்னு. கடைசியில பார்த்தோம்னா அந்த கட்டப்பட்டு போடப்பட்ட அந்த 3 வாலிபர்களும் உள்ள இருக்காங்க, கூட தேவன் சுற்றி நினைச்சாரு வாழாது. அப்போ அப்படி பார்த்த உடனே ராஜா நடுநடுங்கி போய் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவன் பெரியவர்னு சொல்லி அவங்க அறிக்கிடுறாங்க. அறிக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க என்ன செய்றாங்க, அதை ஒரு காரியமா செய்யறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செய்யும் போது என்ன செய்றாங்க, பெரிய ஒரு சந்தோஷத்தோட செய்றாங்க. இப்படிப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களுடைய தேவன் தான் உண்மையானவர், பெரியவர் என்று சொல்லி அந்த ராஜாவோட வாயில நாடு முழுவதும் அறிக்கை பண்ணி என்ன செய்றாங்க, இது பண்றாங்க. அது மாத்திரமல்ல, அப்படி வெளியில அவங்க அக்கினியிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும்போது அந்த தீயினுடைய கருகுன வாட கூட வரல. உள்ள குளிர்ச்சியான சூழ்நிலை தேவன் உண்டாக்கி அவங்களை காப்பாற்ற ஆரம்பித்தார். பாருங்க, அக்கினியின் நடுவில் காப்பாற்றுகிற தேவனாக இருந்தார். காரணம் அவங்க தேவன் மேல வச்சிருந்த வைராக்கியம். அப்போ அந்த வசனம் சொல்லுது, நீ அக்கினியில்
நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை பற்றாதுன்னு அந்த வார்த்தை நிறைவேறி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், அக்கினி போன்ற எந்த போராட்டம் வந்தாலும், சாத்தானுடைய வஞ்சக அக்கினி வந்தாலும், நம்ம தேவனுக்காய் நம் நிலைத்து நிற்கும்போது, எந்த உலகத்தையும் பார்க்காம நிலைச்சு நிற்கும்போது, கர்த்தர் 3 வேளைகளையும் காப்பாற்றினார்ல, நம்மையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து தேவனுடைய அந்த அக்கினிக்குள்ளாக, தேவனுடைய அந்த வைரக்கத்துக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுத்து, தேவன் உங்களை காக்கிறவராக இருக்கிறார் என்பதை அனுபவித்து, தொடர்ந்து விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்து பெருகும்படியாக எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன். ஓகே.